பொம்மை முதல்வர் ஆட்சியில் மதுரை மாவட்டம் செக்கானூரணி துணை மின் நிலையத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கண்ணனூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் சரிதா தனது வீட்டின் முன்பு உள்ள மின்கம்பத்தை மாற்றி அமைப்பதற்காக கடந்த 3 மாதத்திற்கு முன்பு செக்கானூரணி துணை மின் நிலையத்தில் பணியாற்றும் மின் நிலைய செயற்பொறியாளர் செந்தில்குமாரை அணுகியுள்ளார். அப்போது மின்கம்பத்தை மாற்றி அமைப்பதற்கு 40,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட செந்தில்குமார் பின்னர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மேலும் பணம் கேட்பதாக மாற்றுத்திறனாளி பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் விவசாய நிலத்தில் இலவச மின் இணைப்பு வழங்குவதற்காக லஞ்சம் வாங்கிவிட்டு அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட ரவிச்சந்திரன் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலை விரித்து ஆடுவது குறித்து விடிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 40,000 கொடுத்து 3 மாசம் ஆச்சு. இப்ப போய் கேட்டா இன்னும் ஆன்லைன்ல பணம் கட்டணும், போப்பா இன்னும் 1 வாரத்துக்கு பாப்போம் அப்படின்றாங்க. இன்னும் JCB வண்டிக்கு காசு தரணுமா, அவங்க வர்ற வேலை கூலியில இருந்து எல்லாமே காசு தரணும்னா இன்னும் 40,000 அவங்க கணக்கு பார்த்தா அப்ப 80,000. அந்த லைனை நான் மாத்திட்டு வீடு கட்டினேன்னா கட்டாது என்ன சார்? அதுவாடுது. இப்படிலாம் ஒரு காசு லஞ்சம் இப்படிலாம் நான் வாங்குறது எங்கேயுமே பார்த்தது இல்லை. ரொம்ப ஓவரா தான் சார் வாங்குறாங்க. எது எடுத்தாலும் காசு தான் கேட்குறாங்க. காசு தான். அப்ப இல்லாத மக்கள் நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கிறவர்கிட்ட கூட வாங்கி சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல. ரொம்ப இல்லாதவங்க கிட்ட இப்படி போய் வாங்கி பிடிங்கி தின்னு இருந்தா என்ன சார் செய்யறது? யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. எல்லா ஊருக்குமே இப்படிதான் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா யாருமே எதுவுமே பேசுறதே கிடையாது.